ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை வீக்லியில் பேமெண்ட் வரல நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏன் வரல, எதனால வரலன்னு சொல்லிட்டு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? கண்டிப்பா இல்லை. யாராவது ஒரு ஆள் நெகட்டிவ் கமெண்ட் போட்டாங்க அப்படின்னோம்னா நம்ம அதையே தான் வாட்ச் பண்றோமே தவிர, நம்ம என்னைக்காவது உட்காந்துட்டு யாராவது பாசிட்டிவ் கமெண்ட் போட்டாங்க அப்படின்னோம்னா என்னைக்காவது பார்த்துருக்கோமா? கண்டிப்பா இல்லை. 32 மாசமா நம்மளுக்கு பேமெண்ட் கொடுத்த கம்பெனி இந்த ஒரு 3 மாசம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா ஏன், எதனால நம்ம எல்லாம் யோசிக்க மாட்டோம். இந்த 3 மாசமா நம்மளுக்கு பேமெண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைலண்டா தானே இருந்தோம். அப்ப இந்த 1 மாசம் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு, அவ்வளவுதானே தவிர நம்மளுக்கு பேமெண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நம்மள்ட்ட சொல்லவே இல்லை. கண்டிப்பா கொடுப்பாங்க. ஏன் மக்கள் இவ்வளவு அவசரப்படுறீங்க? அதாவது மைதுக்குள்ள இருக்கிறவங்க கமெண்ட் பண்றாங்களா, இல்லாதவங்க கமெண்ட் பண்றாங்களா நம்மளுக்கு தெரியல. நம்ம அந்த கமெண்ட்டை பார்த்து நம்ம ரிப்ளை கொடுக்கறதுனாலதான் நம்ம அந்த இடத்துல தோத்து போறோம். ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை படிக்கவே படிக்காதீங்க. எம்டி சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசியிருக்காங்க, அவ்வளோமான கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளாம் உண்மையிலேயே மைவிக்கிரியில இருக்கிறவங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, மைவிக்கிரியில என்னென்ன பிளான் இருக்கு, நீங்க உங்களுக்கு ஐடி போட்டு அப்ளை யாரு அப்படிலாம் கேட்டு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு தெரியாது. ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நம்மளுக்கு பேமெண்ட் வரும். பேமெண்ட் வரலன்னு சொல்லிட்டு இருக்கோமே தவிர என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஆபீஸ் பக்கம் போயிருக்கோமா? கிடையாது. மீட்டிங் அட்டன் பண்ணிருக்கோமா? கிடையாது. அப்ப யாரோ ஒருத்தவங்க கமெண்ட் பண்றாங்க, அவங்களுடைய கமெண்ட் மட்டும் தான் நம்ம வாட்ச் பண்றோமே தவிர, ஒரு ஆள் கமெண்ட் பண்ணிருக்காரு, ஆட்டோ விட்டு நான் அவங்களோட டவுன்லைனுக்கு பைசா கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி ஒரு ஆட்டோ விட்டு எல்லாருக்கும் பைசா கொடுத்துருவாங்களா? அப்போ சொல்றவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. தயவு செஞ்சு இந்த நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்கள தயவு செஞ்சு படிக்காதீங்க. அது நம்மளையும் குழப்பி நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் அது குழப்பிடும். அதாவது எத்தனையோ நாட்கள்ல மழையின் காரணமா நம்மளுக்கு சிங்கிள் கேப்சா கொடுத்துருக்காங்க, எத்தனையோ பேருக்கு உதவி இருக்காங்க. அரிசி பருப்பு இதெல்லாம் கொடுத்தா அதையெல்லாம் நம்ம ஏன் யோசிக்க மாட்டோம்? அதாவது நம்ம எம்டியா கழுவி ஊத்திட்டு தான் இருக்கமே தவிர, இதே இது பேமெண்ட் வந்துருச்சு அப்படின்னா ஒரு மனுஷனை நல்ல விதமா பாக்குறோம். தயவு செஞ்சு சொல்றேன், இப்பவும் சொல்றேன், நான் முட்டு கொடுத்தும் பேசல. உடனே சொல்லிடுவாங்க மையத்திரிக்கு முட்டு கொடுத்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு. சிலவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னோம்னா, வீக்லி தலைமையில கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கமெண்ட தானே ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க, அவங்க ஒன்னும் வீடியோ போடாம ஒண்ணு இல்லையே, வீடியோ போட்டுட்டு தானே இருக்காங்க. எல்லா அப்ளைனும் ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. எந்த அப்ளைனும் ஓடி இருக்காங்க? ஒரு அப்ளைனும் ஓடல. டெய்லி மீட்டிங் நடந்துட்டு தான் இருக்கு, டெய்லி ஆபீஸ் ரன் ஆகிட்டு தான் இருக்கு. டெய்லி உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்க உங்க அப்ளைனை கூட கேட்காதீங்க, ஸ்ட்ரெயிட்டா ஆபீஸ் போங்க. ஆபீஸ் போய் விசிட் பண்ணுங்க. எப்ப நம்மளுக்கு பே அவுட் வரும், ஆபீஸ்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு என்னைக்கு போய் பாருங்க. நீங்க போய் பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். 15ஆம் தேதி எல்லாருமே நம்ம வித்ரா கொடுத்தோம், ஜூன் 15. அப்ப எல்லாருக்கும் ஓடிபி வரத்தானே செஞ்சது. ஓடிபி யாருக்காவது வராம இருந்துச்சா? ஓடிபி வரத்தான் செஞ்சது. நம்ம வித்ரால் கொடுக்கதான் செஞ்சிருக்கோம். இந்த பேமெண்ட் நம்மளுக்கு ஜூலை ஸ்டார்டிங்ல வர, நம்மளுக்கு ஜூன்ல எல்லாரும் 15ஆம் தேதி வித்ரா கொடுக்கதான் செஞ்சோம். எல்லாருக்கும் ஓடிபி வரத்தான் செஞ்சது. சிலவங்களுக்கு கேஒய்சி அப்டேட் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு பாருங்க. அதாவது நம்மளுக்கு ஜூன் 30க்குள்ள வரல அப்படின்னா ஜூலை 10க்குள்ள நம்மளுக்கு அமௌண்ட் கண்டிப்பா நம்மளுக்கு அக்கௌண்ட்ல ஏறி இருக்கும். தயவு செஞ்சு இந்த நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்க பாசிட்டிவ் கமெண்ட் கூட நீங்க படிக்காதீங்க. எம்டி சேனலுக்கு போறீங்களா, சார் வீடியோ போட்டிருக்காங்களா, அதை மட்டும் பாருங்க. அதை தவிர வேற எதையுமே பார்க்காதீங்க. நீங்க ஏன் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கீங்க? மைவித்ரியில இல்லவே இல்லாத ஆட்கள் ஃபுல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க, பே அவுட் வந்துருச்சு, பே அவுட் ரிசீவ்டு அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்மளையும் குழப்புறாங்க. நீங்க தயவு செஞ்சு சொல்றேன், உங்களுக்கு இது ஒரு மோட்டிவேஷனா நான் சொல்லவே கிடையாது. நீங்களே உட்காந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்து யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு எம்டி தான் பணம் கொடுக்காரு, எம்டி தான் கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்காரு. இது மக்களுக்கான நிறுவனம், நம்ம தான் நம்பணும். நம்ம கம்பெனியை ஃபர்ஸ்ட் நம்ம நம்பினா மட்டும்தான் மற்றவங்க நம்மள ஒரு டாமினேட் பண்ண மாட்டாங்க. அதனால ஒரு 15 நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு அமௌண்ட் வருமா வராதா அப்படிலாம் நீங்க விட்டுட்டு, நம்மளுக்கு கண்டிப்பா எம்டி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு கண்டிப்பா அமௌண்ட் வரும், அந்த நம்பிக்கையில இருங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா நேரம் மீட்டிங் போங்க, மீட்டிங் அட்டன் பண்ணுங்க. ஒவ்வொரு டைமிங்லயே மீட்டிங் நடத்திட்டு இருக்காங்க, மீட்டிங்குள்ள போய் பாருங்க. அதுவும் முடியலையா ஆபீஸ் போங்க, ஆபீஸ்ல போய் விசிட் பண்ணுங்க, அவங்கள்ட்ட கேளுங்க. தயவு செஞ்சு இந்த கமெண்ட்ல எனக்கு பே அவுட் வரல, உனக்கு பே அவுட் வரல, எப்போ வரும், ஏன் லேட்டு, நம்மளுக்கு இவங்கெல்லாம் பேசுறவங்க யாரும் அமௌண்ட் கொடுக்க போறதே கிடையாது, எம்டி தான் கொடுக்க போறாங்க. அதனால அவங்கள மட்டும் வாட்ச் பண்ணுங்க, வீடியோ வாட்ச் பண்ணுங்க. இந்த பாசிட்டிவ் கமெண்ட் நெகட்டிவ் கமெண்ட் இதை கூட நீங்க படிக்காதீங்க. 15 நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு எம்டி எவ்வளவோ பண்ணியிருக்காரு, அப்ப இதை பண்ண மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, மோட்டிவேஷன்
பேசணும்னு சொல்லலை. நான் சொல்றது ஏதாவது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. அதாவது வந்துட்டு நம்பணும். ஃபர்ஸ்ட் நம்ம நம்பினாதான் நம்ம சுத்தி இருக்கவங்க வந்து நம்மளை நம்புவாங்க. மைவித்ரியில இல்லாதவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. தயவு செஞ்சு இந்த மைவித்ரியில இல்லாதவங்க வந்துட்டு மைவித்ரியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க ஐடி போட்டு உள்ள வாங்க. ஓயமா ஒரு ஐடி போடுங்க, அதுக்கப்புறம் உள்ள வாங்க. அதுக்கப்புறம் நீங்க மைவித்ரியில உங்களுக்கு எதுவுமே பிடிக்கல, இந்த கம்பெனி சரியில்லை அப்படின்னா மட்டும் நீங்க நெகட்டிவா போடுங்க. எதுவுமே தெரியாம தயவு செஞ்சு போடாதீங்க. நான் யாரையும் தப்பா சொல்லல. தப்பா சொல்லியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. ஐ எம் ரியலி சாரி. ஓகே, தேங்க்யூ.